தாமதமில்லாமல் விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன். அவர்கள் 3 பிரிவாக இருக்கிறார்கள். ஒரு பிரிவு குற்றவாளிகளாக காணப்பட்டிருக்கின்றார்கள். 2வது பிரிவு அவர்களுக்கு மாறாக நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கின்றன. 3வது பிரிவு அவர்களுக்கு மாறாக என்ன நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. அந்த பிரிவை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டேன். 3வது பிரிவை பொறுத்தவரையில் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டேன். வழக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரிவை பொறுத்தவரையில் அந்த வழக்குகளை வாபஸ் பெற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன். இந்த கருமங்களை மிகவும் விரைவில் முடிக்க வேண்டும் என்று நான் கேட்டபொழுது அவர் தான் ஆரம்பத்தில் 3 மாதம் கேட்டிருப்பதாக சொன்னார். நான் சொன்னேன், இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, விரைவில் முடிக்க வேண்டும். இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாக அது ஆரம்பிக்கப்பட வேண்டும், கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். எப்படியா இருந்தாலும் மாதம் முதல் வாரம் முடிவதற்கு முன்பதாக இதுக்கு ஒரு முடிவு பெற வேண்டும். மாதம் 7ஆம் தேதிக்கிடையில் இந்த கரும்பு முற்றாக முடிவு அடைய வேண்டும் என்று நான் கூறினேன். சில வழக்குகளில் சில பாரதூரமான குற்றங்களை செய்த கைதிகளை தவிர அவர்கள் ஒரு 15-20 பேராக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். மற்றவர்கள் சம்பந்தமாக இதை அமல்படுத்தலாம் என்ற முடிவு அவருக்கும் எனக்கும் இடையில் சமரசம் ஏற்பட்டது. ஆனால் ஜனாதிபதியுடன் பேசி அவருடைய உத்தரவை அவர் பெற வேண்டும் என்று கூறியிருந்தார். அதே நேரம் நாங்கள் ஜனாதிபதியை தொடர்பு கொள்வதற்கு முயற்சி எடுத்த போதில் அது கைகூடவில்லை. அதற்கு பிறகு அமைச்சரும் ஜனாதிபதியுடன் பேசியிருந்தார், நானும் ஜனாதிபதியுடன் பேசியிருந்தேன். நான் இந்த கருமத்தை அவருக்கு விளக்கின பொழுது ஜனாதிபதிக்கு அவர் தாராளமாக தானதை ஏற்றுக்கொள்வதாகவும் அமைச்சரிடம் அதை அமல்படுத்தும்படியாக கட்டளையிடுவதாக கூறியிருந்தார். இதான் எடுக்கப்பட்ட முடிவு. நான் இப்ப உங்களுக்கு கூறிய முடிவுக்கு ஜனாதிபதி தன்னுடைய முழுமையான ஆதரவை தந்தது மாத்திரமல்ல, அதை அமல்படுத்துவதற்கு தான் அமைச்சருக்கு கட்டளையிடுவதாக கூறினார். நான் பிறகு அமைச்சருடன் தொடர்பு கொண்ட பொழுது ஜனாதிபதி அவ்விதமான கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். அவருக்கு கூறியிருக்கின்றார் அந்த அந்த இணக்கப்பாட்டின் அடிப்படையில் அதை நடைமுறைப்படுத்தும்படியாக. இது கைதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த கருமங்களில் என்னுடன் சேர்ந்து செயல்பட்ட திரு சுமந்திரன் அவர்கள் கைதிகளுக்கு அதை அறிவித்திருக்கின்றார். அவர்களும் என்னுடன் தொலைபேசியில் பேசினார்கள். அவர்களுக்கும் இந்த விஷயத்தை நாங்கள் கூறியிருக்கின்றோம். இனி அது அமல்படுத்தப்படுவது கைதிகளுடைய முடிவில் தங்கியிருக்கின்றது. அவர்கள் இந்த முடிவை ஏற்றுக்கொண்டால் தங்களுடைய உண்ணாவிரத்தை இடைநிறுத்தம் செய்யலாம். இடைநிறுத்தம் செய்து நாங்கள் மிகவும் விரைவில் இந்த கருமத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கலாம். எவ்விதத்திலும் மாதம் 7ஆம் தேதி அடைவதற்கு முன்பதாக எங்களுக்கு இடையில் ஏற்பட்ட இந்த இணக்கப்பாடு முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும். மொத்தம் எத்தனை கைதிகள் இப்படி விடுவிக்கப்படுவார்கள் என்கிற ஏதாவது கணக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது? மொத்தமாக ஒரு 300 கைதிகளுக்கு கொஞ்சம் குறைவா இருக்கலாம் என்று நான் கணக்கிடுறேன். அந்த ஒவ்வொரு பிரிவிலையும் நான் சொன்ன அந்த 3 பிரிவுகள்ல மொத்தமாக ஒரு 300 கைதிகளுக்கு குறைவா இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அது 3 பிரிவா இருக்குது. 7ஆம் தேதிக்குள் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்துவிடும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஆம், ஜனாதிபதி எனக்கு வாக்கு தந்திருக்கின்றார். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார். ஜனாதிபதியுடைய வாக்குறுதியை நான் ஏற்காவிட்டால் நாங்கள் இந்த நாட்டில் இந்த கருமத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. சரி, கைதிகள் இருக்கின்றது. நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட வேண்டும். அடுத்து நான் ஜனாதிபதியை காய்ப்பதிலே விதமான அர்த்தமும் இல்லை. அவருடன் கதைத்து நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கையை ஏற்று அதன்படி நடப்பதாக அவர் கூறுகின்ற பொழுது அதற்கு பிறகு அதை பற்றி சந்தேகப்படுவதற்கு துப்புரவாக இடமில்லை.